இப்போ உங்ககிட்ட ஒரு 4 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்குன்னு வச்சுப்போம். எந்த கடனும் இல்ல, மாசம் ஆனா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் வட்டி மட்டுமே உங்க கைக்கு வருது. ஒரு நல்ல நிலைமை தான். ஆமா. இப்படி ஒரு நிலைமை இருந்தா, நீங்க பெங்களூர்ல ஒரு சின்ன ரூம்ல, கொசுக்கடியில உங்க நண்பர்களோட முட்டி மோதிக்கிட்டு ஒரு ஐடி வேலைக்காக கஷ்டப்படுவீங்களா? கண்டிப்பா மாட்டோம். உங்க மனைவிய இன்னொரு ஊர்ல தனியா விட்டுட்டு இந்த நரகத்துல நீங்க உழல்வீங்களா? கட்டாயம் மாட்டீங்க இல்லையா? நிஜமா யாருமே இதை விரும்ப மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம விவாதிக்க போற தரவுகள்ல வர்ற ஒருத்தர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதை நினைக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண்பாடு தான். இன்னைக்கு நாம அலச போற விஷயங்கள் எல்லாமே இந்த பாதுகாப்பு அல்லது நிலைத்தன்மை அப்படிங்கிற ஒரு மாயையை சுற்றி தான் பின்னப்பட்டிருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு வந்திருக்கவங்கள நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா. இந்த பாதுகாப்புங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக மனிதர்கள், பெரிய நிறுவனங்கள், ஏன் நாடுகளே கூட என்னென்னவோ தண்டரங்களை செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற தரவுகளோட மையப்புள்ளி. கரெக்ட். அது அரசியல் சதுரங்கமா இருக்கலாம், கார்ப்பரேட் வியூகங்களா இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டு வரவேற்பறையில நடக்கிற சாதாரண குடும்ப போராட்டமா கூட இருக்கலாம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு மே 25, 2026 நம்ம கையில இருக்கிற தரவுகள்ல அரசியல், பொருளாதாரம், தனிமனித உளவியல்னு 3 வெவ்வேறு தளங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு விஷயத்த நேயர்களான உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேன். இந்த தரவுகள்ல பல முரண்பட்ட அரசியல் சித்தாந்தங்கள் இருக்கு. ஆமா, வலதுசாரி இடதுசாரின்னு நிறைய இருக்கு. ஆனா நாம எந்த பக்கமும் சாயாம அந்த தரவுகள்ல இருக்கிற நிஜமான யதார்த்தத்தை மட்டுமே நடுநிலையா உடைச்சு பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டா பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இடையில ஒரு பெரிய அதிகார போட்டி நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தையும் சித்தாந்தத்தையும் தமிழகத்துல எப்படியாவது நிலைநிறுத்தணும்னு தொடர்ந்து வியூகம் வகுத்துட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறதே இந்த திராவிட மாடல் கொள்கைகளும் மாநில சுயாட்சி கொள்கைகளும் தான். ஓஹோ. அதனாலதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, சமூக நீதி, மாநில உரிமை போன்ற கொள்கைகளை தொடர்ந்து முன்னிறுத்தி எந்த ஒரு தேசிய ஆதிக்கமும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா செயற்பட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு உள்ள வருது. இந்த 2 பெரும் சக்திகளுக்கு நடுவுல நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் மூலமா ஒரு புது ரூட் எடுக்கிறாரு. ஆமா, தவகம் மூலமா. அவரோட கொள்கை என்னன்னா, மதச்சார்பற்ற சமூக நீதி பிளஸ் தேசியம். இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எண்ணெயையும் தண்ணீரையும் கலக்கிற மாதிரி ஒரு முயற்சியா உங்களுக்கு தெரியலையா? கரெக்ட். ஏன்னா அது ரெண்டும் ஒட்டாத விஷயங்கள். ஆமா, ஒரு பக்கம் திராவிடத்தோட மாநில சுயாட்சி, இன்னொரு பக்கம் தேசியத்தோட மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். இது ரெண்டையும் எப்படி ஒரே தராசுல வைக்க முடியும்? கொள்கை அளவுல பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். ஆனா நடைமுறை அரசியல் இதை பார்க்கும்போது இது விஜயோட ஒரு துணிகரமான அரசியல் சூதாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களால சாதிக்க முடியாத ஒரு வாக்கு வங்கிய குறிவைக்கிறாரு. அதாவது எல்லா தரப்பு வாக்குகளையும் வாங்க நினைக்கிறாரு. ஆமா, பெரியார் அண்ணாவை புகழ்ந்து பேசுறதன் மூலமா திராவிட வாக்குகள் சிதறாமல் பாத்துக்கிறாரு. அதே மேடையில எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்வதன் மூலமா மாற்று வாக்குகளையும் கவர நினைக்கிறாரு. இணைச்சு எல்லா தரப்பு மக்களையும் தன்னோட வலையில கொண்டு வர நினைக்கும் ஒரு வியூகம் இது. ஓஹோ, அதனாலதான் இந்த அரசியல் சதுரங்கத்துல இவ்ளோ வேகமான நகர்வுகள் நடக்குதா? சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர்னு ராஜினாமா செஞ்சுட்டு தவக்கவில் இணைஞ்சிருக்காங்க. ஆமா, சமீபத்துல நடந்த பெரிய அதிரடி அதுதான். இதனால அதிமுகவோட பலம் 47ல இருந்து 44ஆ குறைஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியல. அவங்க ஏன் பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு போகணும்? அப்படியே கட்சி மாறினா என்ன தப்பு? அங்கதான் சட்டத்தோட பிடி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அப்படியே கட்சி மாறினா அதுக்கு பேர் தான் கட்சி தாவல். நம்ம நாட்டுல கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஓ, அந்த விப்புத்தரவு மீறல்னு சொல்லுவாங்களே, அதா? கரெக்ட். கொறடா உத்தரவு மீறி இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலோ அல்லது கட்சி மாறினாலோ அந்த எம்எல்ஏக்களோட பதவியை பறிக்க முடியும். அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. அடப்பாவமே. அதை தவிர்க்கத்தான் முன்கூட்டியே தங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் தவேகவுல இணைஞ்சிருக்காங்க. அப்போ சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவரும் தவேகவை சேர்ந்தவர் தானே? அவர் நினைச்சிருந்தா இதுல ஏதாவது தடையை ஏற்படுத்தி இருக்கலாமே. அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடி இருக்காரு. இந்த 3 எம்எல்ஏக்களும் கொடுத்த ராஜினாமா கடிதங்கள் சட்ட விதிகளின்படி சரியா இருக்கான்னு மட்டுமே பார்த்து அதை உடனே ஏத்துக்கிட்டாரு. ஓ, எந்த அரசியலும் பண்ணல. ஆமா, இதுக்கு பின்னாடி குதிரை பேரம் நடந்ததா
எந்த மாதிரியான அரசியல் டீல் நடந்திருக்குங்கிற சர்ச்சைக்குள்ள அவரை போகவே இல்ல. இதன் மூலமா தன்னை ஒரு நடுநிலையான சபாநாயகராக காட்டுகிறாரு. சரி, பல செய்திகள்ல விஜய் நாங்க கோட்டைய பிடிப்போன்னு தொடர்ந்து சொல்றாரே, அது பனையூர்ல இருக்கிற அவரோட கட்சி அலுவலகத்தையா குறிக்குது? நிச்சயமா இல்ல. அரசியல் மொழியில கோட்டை அப்படிங்கிறது சென்னை தலைமைச் செயலகம் அமைந்திருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையை குறிக்கும் ஒரு குறியீடு. ஓ, அதாவது ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாங்க. ஆமா, ஆட்சி கட்டில்ல அமர்வதையே அவங்க அந்த வார்த்தையில சூசகமா சொல்றாங்க. சரி, ஆட்சியை பிடிப்பதோ இல்ல அதுக்காக கொள்கைகளை மேடையில முழங்குவதோ அரசியல்ல ரொம்ப சுலபம். ஆனா நிஜமான சவால் அந்த வாக்குறுதிகளை செயல்படுத்துறதுல தான் இருக்கு. கண்டிப்பா, அங்கதான் நிஜமான டெஸ்ட் ஆரம்பிக்குது. இன்னைக்கு, அதாவது மே 25, முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா, குறு பயிர்க்கடன் வாங்கிய குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான கடன் முழு தள்ளுபடி. ம், அப்புறம் பெரிய விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் சலுகை. கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா இத செயல்படுத்த 2044.46 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, ஒரு பிரம்மாண்டமான தொகை அது. இவ்ளோ பணத்துக்கு அரசாங்கம் எங்க போகும்? காசே இல்லாம ஒரு பெரிய கல்யாண விருந்து வைக்கிற மாதிரி இல்லையா இது? அரசாங்கத்தோட கஜானாவுல சும்மா பணம் கொட்டி கிடக்காது. ஆனா தவேக்கின் சட்டப்பேரவை முன்னவரும் வருவாய்த்துறை அமைச்சருமான கே. செங்கோட்டையன் இதுக்கு ஒரு நிர்வாக ரீதியான விளக்கத்தை கொடுக்கறாரு. என்ன சொல்றாரு? இது வெறும் கவர்ச்சி திட்டம் இல்லைங்கிறது அவரோட வாதம். ரிசர்வ் பேங்க், அதாவது ஆர்பிஐயோட கடுமையான விதிகள் படி மாநில அரசு இந்த 2044 கோடி ரூபாய வெறும் 45லிருந்து 60 நாட்களுக்குள்ள கூட்டுறவு வங்கிகளுக்கு திருப்பி கொடுத்தாகணும். என்னன்னு? 45 நாள்ல 2404 கோடி ரூபாயா? இது எப்படி சாத்தியம்? நிதியமைச்சர் மரியா வில்சன் இதை எப்படி சமாளிக்க போறாரு? எங்கேயாவது மேஜிக் பண்ண முடியுமா? மேஜிக் இல்ல, இதுக்கு பேரு தான் நிதி மடைமாற்றம்னு சொல்றது. அதாவது நிதியமைச்சர் மரியா வில்சன் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னா, நடப்பு நிதி ஆண்டுல தேவையற்ற ஆடம்பர செலவுகளை உடனே நிறுத்துறது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு மூலதன செலவினங்களை மடைமாற்றுவது, கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இருங்க. மூலதன செலவினங்களை மடைமாற்றுவதுனா, இப்போ இந்த வருஷம் கட்ட வேண்டிய ஒரு புதிய பாலத்தையோ இல்ல ஒரு புதிய மருத்துவமனை கட்டடத்தையோ தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்து விவசாயிகளோட கடனை அடைக்க போறாங்க, அப்படிதானே? துல்லியமா சொன்னீங்க. நீண்ட கால உள்கட்டமைப்புக்கான முதலீட்டை தியாகம் செஞ்சுதான் இந்த மாதிரி உடனடி திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அடப்பாவமே. இதுதான் ஆட்சியில இருக்கிறவங்க நிர்வகிக்க வேண்டிய நிதர்சனமான நிதி நெருக்கடி. இங்கே நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அமைச்சர் செங்கோட்டையன் போன்ற விஐபிகள் பொது மேடைகள்ல பேசும்பொழுது அரசு மருத்துவமனைகள் உலக தரத்துல இருக்கு, உள்கட்டமைப்பு பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய மேடைகள்ல கேட்டிருக்கோம். ஆனா தங்களுக்கு ஒரு சின்ன உடல்நலக்குலைவு வந்தா கூட உடனே கோயம்புத்தூர் KMCH போன்ற தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனைகளுக்கு போயிடுறாங்க. இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி எழுப்பாதா? கண்டிப்பா எழுப்போம். தான் உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை தானே நம்ப மறுக்கிற ஒரு மனநிலை இது. இத மக்கள் ஒருவித நம்பிக்கையின்மையா தானே பாப்பாங்க. நிஜமா, இது வெறும் முரண்பாட மட்டுமில்ல, தங்களோட சொந்த உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் எந்த சமரசமும் செஞ்சுக்க கூடாதுங்கிற ஒரு மனித உளவியல் தான். தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பான ஒரு கார்ப்பரேட் வளையத்துக்குள்ள உடனே போயிடுறாங்க. கரெக்ட். அரசியல்வாதிகள் தங்களோட ஆரோக்கியத்துக்கும் அதிகாரத்துக்கும் எப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரி தான் உலகளாவிய அளவுல கார்ப்பரேட் நிறுவனங்களும் நாடுகளும் தங்களோட பொருளாதார பாதுகாப்பிற்காக பெரிய செஸ் விளையாடுறாங்க. ஆமா, அது ஒரு தனி உலகம். அடுத்த தரவு சர்வதேச கார்ப்பரேட் வணிகம் பத்தினது. சுனில் பாரதி மித்தலோட ஏர்டெல் நிறுவனம் பிரிட்டனோட மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான பிரிட்டிஷ் டெலிகாம், அதாவது BT குரூப்போட பங்குகளை 24.5% இருந்து 29.9% உயர்த்த போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய நகர்வு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல, அதாவது 1997ல இருந்து 2001 வரைக்கும் இதே பிரிட்டிஷ் டெலிகாம் தான் ஏர்டெலோட 21% பங்குகளை வச்சிருந்தாங்க. காலம் எப்படி சுழலுது பாருங்க. அன்னைக்கு முதலீடு செஞ்சவங்க நிறுவனத்தையே இன்னைக்கு ஏர்டெல் வளைத்து போடுற அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிறாங்க. இது இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய மைல்கல். அது சரி, ஆனா இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஏன் சரியா 29.9%? ஒரு 30% இல்ல 35% வாங்க வேண்டியதானே? அவங்க கிட்ட பணம் இல்லையா என்ன? ஏதோ ஒரு செக் பாயிண்ட்ல பிரேக் போடுற மாதிரி தெரியுதே.
அதுதான் கார்ப்பரேட் சட்டத்தோட ஒரு நுணுக்கம். பிரிட்டனோட விதிகளின்படி யூகே டேக் ஓவர் கோட்னு சொல்லுவாங்க. ஒரு முதலீட்டாளர் ஒரு நிறுவனத்தோட 30% பங்குகளுக்கு மேல வாங்கிட்டா என்ன ஆகும்? அவர் கட்டாயமா அந்த முழு நிறுவனத்தையும் கையகப்படுத்தி ஆகணும். அதாவது மேண்டட்டரி டேக் ஓவர் பிட். மீதமுள்ள 70% பங்குகளையும் நாங்க வாங்கிக்கிறோம்னு அவங்க ஒரு முன்மொழிவை வச்சாகணும். அட, இது எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் காம்பவுண்ட் சோர் வரைக்கும் போய் நிக்கிறது. ஆனா 1 இன்ச் உள்ள கால வச்சா அந்த வீட்டையே நீ விலைக்கு வாங்கணும்னு சட்டம் சொல்ற மாதிரி இருக்கு. மிகச்சரியான உதாரணம். அந்த 30% எல்லையை தாண்டிட்டா அது ஏர்டெல்க்கு பலாயிரம் கோடிகள் தேவையில்லாத நிதிச்சுமையை உருவாக்கும். ஓஹோ, அந்த சட்டச் சிக்கலையும் நிதிச்சுமையும் தவிர்க்கத்தான் மிக தந்திரமா 29.9% என்ற எல்லையோடு 1 மில்லிமீட்டர் கூட தாண்டாம நிறுத்திக்கிறாங்க. இது தங்களோட நிதியை பாதுகாத்துக்க அவங்க எடுக்கிற ஒரு செக்யூர் வியூகம். நிர்மலங்கள் தங்களோட நிதியை எப்படி பாதுகாக்குதுன்னு பார்த்தோம். இப்ப நாடுகளோட பாதுகாப்புக்கு வருவோம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்துல 3F, அதாவது ஃபியூவல், ஃபெர்டிலைசர், ஃபாரெக்ஸ் பத்தி ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கை. இத உலகளாவிய பதற்றங்களுக்கு நடுவுல இது எவ்வளவு முக்கியமானது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உலகம் ஒரு வெடிமருந்து கடங்கு மேல உட்கார்ந்திருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் இன்னொரு பக்கம்னு போர் பதற்றம் உச்சகட்டத்துல இருக்கு. ஆமா, செய்திகள்ல பாக்குறோம். இதனால மத்திய கிழக்குல இருக்கிற ஹார்மஸ் நீரிணை மூடப்படும் அபாயம் இருக்கு. இந்த ஹார்மஸ் நீரிணைங்கிறது உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்தோட உயிர் நாடி. அது மட்டும் மூடப்பட்டா உலகத்துல எண்ணெய் தட்டுப்பாடு விலை பல மடங்கு எகிரிடும். அப்போ இந்தியாவுக்கு இது நேரடியான பாதிப்பு. ஏன்னா நாம பெருமளவு கச்சா எண்ணெயும், அதாவது ஃபியூயல்லையும் உரத்தையும் இறக்குமதி தான் செய்யறோம். ஆமா, விலை அதிகமாச்சுன்னா நாம டாலர்ல அதிகமா பணம் கட்ட வேண்டியிருக்கும், சரியா? அதனாலதான் நிதியமைச்சர் ஃபாரெக்ஸ், அதாவது அந்நிய செலவணி கையிருப்புல ரொம்ப கவனமா இருக்க சொல்றாங்க. இந்தியாவோட தற்போதைய அந்நிய செலவணி இருப்பு $688 பில்லியன் இருக்கு. 688 பில்லியன். இது சாதாரண நம்பர் இல்ல. இது நம்ம நாட்டோட 11 மாத இறக்குமதி தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம். நாளைக்கு உலகமே ஸ்தம்பிச்சு நின்னாலும் ஒரு 11 மாசத்துக்கு நம்ம நாட்டை எந்த பஞ்சமும் இல்லாம ஓட்ட முடியும். வாவ், சூப்பர். அதனாலதான் தங்க மாதிரி ஆடம்பர பொருட்களுக்காக அந்நிய செலாவணியை வீணாக்க கூடாதுன்னு அரசாங்கம் வலியுறுத்துது. இப்போ எனக்கு ஒரு பெரிய நிருடல் வருது. என்னது? ஒரு நாடு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தன் மக்களை காப்பாற்றணும்னு 688 பில்லியன் சேர்த்து வச்சு பாதுகாக்குது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சட்ட சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு 29.9%ல கரெக்டா நின்னு நிதியை பாதுகாக்குது. ஆனா இந்த சாதாரண நடுத்தர குடும்பங்கள் மட்டும் ஏன் பணத்தோட நிதர்சனத்தை புரிஞ்சுக்கவே மறுக்கறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. தரவுகள்ல இருக்கிற ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கதைக்கு வருவோம். நாம ஆரம்பத்துல பேசின இந்த பெங்களூர் ஐடி ஊழியர் கதை தான். ஆமா, இது நிறைய வீடுகள்ல நடக்கிற ஒரு மனப்போராட்டம் தான். ஒரு கிராமத்துல ஒரு முதிய தந்தை, அவர்கிட்ட 6 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆனா தம் மகனுக்கு எப்படியாவது ஒரு தடபடலான கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை விற்க துடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவரோட மூத்த மகன் பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை. நிலையான சேமிப்பு எதுவுமே இல்ல. குழந்தைங்களோட படிப்புக்காக பெங்களூர்ல ஒரு சின்ன ரூம்ல கொசுக்கடிக்கு மத்தியில பல நண்பர்களோட நெருக்கடியா தங்கி கஷ்டப்படுறாரு. அவரோட மனைவி திருப்பூர்ல குழந்தைங்களோட தனியா வாழ்றாங்க. இதுக்கிடையில இளைய மகன் இந்த நிலைமைய பார்த்து எனக்கு நிதி சுதந்திரம் வேணும்னு நினைச்சு தன் குடும்பத்தோட இந்த முட்டாள்தனமான முடிவுகளை பார்த்து கோவப்படுறான். எனக்கு இது சுத்தமா புரியல. நான் ஒரு கணக்கு போடுறேன், பாருங்க. சொல்லுங்க பாப்போம். அந்த 6 ஏக்கர் நிலத்தோட மதிப்பு எப்படியும் பல கோடிகள் இருக்கும். ஒரு 4 கோடி ரூபாயை எடுத்து பேங்க்ல ஒரு 7% வட்டியில, அதாவது பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலே ஒரு வருஷத்துக்கு 28 லட்சம் ரூபாய் வட்டி வரும். ஆமா, கரெக்டான கணக்கு. வரியெல்லாம் போக மாசம் சுமார் ஒரு 1.6 லட்சம் ரூபாய் கையில நிகர வருமானமா கிடைக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யாம, கடனும் இல்லாம ஒரு தலைமுறையே நிம்மதியா வாழலாமே. கண்டிப்பா வாழலாம். அப்புறம் ஏன் அந்த மூத்த மகன் பெங்களூர்ல போய் கொசுக்கடியில கஷ்டப்படணும்? ஏன் மனைவி ஒரு ஊர், கணவன் ஒரு ஊர்னு பிரிஞ்சு வாழணும்? இது ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஆனா மனிதர்களோட மனசு லாஜிக் படி வேலை செய்யறது இல்லையே. அந்த பெங்களூர் அண்ணனோ அல்லது நிலத்தை விற்க நினைக்கும் தந்தையோ கெட்டவர்கள் இல்ல. பின்ன ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க 2 மாயைகளுக்குள் ஆழமா சிக்கி இருக்கிறாங்க. ஒன்னு பணவீக்கம் குறித்த பயம், இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு வரை இந்த 1.5 லட்சம் ரூபாயை வச்சு இன்னும் 10 வருஷம் கழிச்சு விலைவாசி ஏறினா சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு ஆழ்மன பயம்.
ஓ, அந்த பயம். ரெண்டாவது, அதைவிட பெரிய மாயை, சமூக அங்கீகார பசி, ஐடென்டிட்டி கிரைசிஸ். கொஞ்சம் இருங்க. அப்போ இது பணத்துக்கான போராட்டமே இல்லையா? தன்னோட சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கங்கிற அந்த போலி கௌரவத்துக்கான போராட்டமா இது? ஆமா, பேங்க்ல பணத்தை போட்டுட்டு நிம்மதியா வீட்ல இருந்தா சமூகம் அவனை தண்டச்சோறு, சும்மா இருக்கான்னு முத்திர குத்திடும். அதே ஒரு ஐடி கம்பெனிலயோ இல்ல அரசு வேலையிலயும் இருந்தா அவனுக்கு கிடைக்கிற அந்த போலி கௌரவம், அதுக்காகத்தான் தன்னோட நிம்மதியை விலை கொடுத்து பெங்களூர்ல கஷ்டப்படுறானா? 100க்கு 100 அதான் உண்மை. நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. கோடிக்கணக்குல சொத்து இருந்தும் லஞ்சம் கொடுத்தாது ஒரு அரசு வேலை வாங்க துடிக்கிறாங்களே, அது ஏன் நினைக்கிறீங்க? அந்த ஒரு கெத்துக்காகவா? ஆமா, நம்ம ஊரு மனப்பாட கல்வி முறை என்ன கத்துக் கொடுத்திருக்கு? பணத்தை எப்படி முதலீடு செஞ்சு அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு யாருக்கும் கத்துக் கொடுக்கல. உண்மைதான். மாறா, கேள்வியே கேட்காம எஜமானர்களிடம் பணிந்து வேலை பார்க்கும் அடிமை புத்தியை மட்டுமே வளர்த்திருக்கு. ஒரு முறை அரசு வேலைக்குள்ள நுழைஞ்சிட்டா நாம எந்த வேலையும் செய்யாட்டியும் நம்மளை யாரும் வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படிங்கிற அந்த உழைப்பற்ற பாதுகாப்பை தேடும் சோம்பேறித்தனம் தான் இது. இது நிஜமாவே ரொம்ப வேதனையான உண்மை. அந்த தந்தை ஏன் தான் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க இவ்வளவு அழுத்தம் தராருங்கிறதும் இப்ப தெளிவா புரியுது. எப்படி? மகன் படிச்சுட்டான், கல்யாணம் செஞ்சு வச்சுட்டான், என் கடமை முடிஞ்சது அப்படிங்கிற சமூகத்தோட செக்லிஸ்ட் படி வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஆனா அந்த இளைய மகன் தேடும் உண்மையான நிதி சுதந்திரம் இதுல எங்கேயுமே இல்லையே. அந்த இளைஞனோட கோவம் முற்றிலும் நியாயமானதுதான். அவன் குடும்பம், கல்வி, சமூகம் என மூன்றும் சேர்ந்து உருவாக்கும் அந்த போலி பாதுகாப்பு வளையத்தை உடைச்சிட்டு வெளியே வர துடிக்கிறான். உண்மையான நிதி சுதந்திரம்னா என்ன? சொத்துக்களை மட்டுமே நம்பி இருக்காம, சமூகத்தோட போலி கௌரவத்துக்காக ஓடாம, தன்னோட சொந்த அறிவாலும் உழைப்பாலும் தனக்கான வருமான வழியை உருவாக்குறது தான். அவன் தனிமையில் நின்று சுயதேடல் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். இன்னைக்கு நம்ம விவாதிச்ச எல்லாமே ஒரே நேர்கோட்ல வந்து இணையுது பாருங்க. ஆமா, அரசியல்வாதிகள் தங்களோட சித்தாந்தங்களை வளைச்சு வாக்குகளை தேடுறது என்னவோ தங்களோட அதிகாரத்தை பாதுகாத்துக்கத்தான். ஏர்டெல் நிறுவனம் பிரிட்டன் விதிகளுக்கு பயந்து 29.9% எல்லையோட நிக்கிறது தங்களோட நிதிய பாதுகாத்துக்கத்தான். கரெக்ட். இந்தியா ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனையை கடந்து $688 பில்லியன் சேர்த்து வைக்கிறது தேசத்தை பாதுகாத்துக்கத்தான். அதே போல ஒரு நடுத்தர குடும்பம் அரசு வேலையையும் ஆடம்பர திருமணத்தையும் தேடி ஓடுவது சமூகத்துல தங்களோட கௌரவத்தை பாதுகாத்துக்கத்தான். ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணீங்க. இது எல்லாமே பாதுகாப்பை தேடும் மனித உளவியலோட வெவ்வேறு முகமூடிகள் தான். மிகச்சரியான தொகுப்பு. ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண தனி மனிதனாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பை தேடும் உள்ளுணர்வு ஒண்ணுதான். ஆனா அந்த பாதுகாப்பை நிஜமான வழியில தேடுறோமா இல்ல போலி கௌரவத்துக்காக தேடுறோமா என்பதுல தான் ஒருவரோட உண்மையான சுதந்திரம் அடங்கியிருக்கு. அருமையான பாயிண்ட். இறுதியா நேர்களான உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். உங்களை சுற்றியுள்ள சமூகம் உங்களை ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள, அதாவது படிப்பு, வேலை, கல்யாணம், இஎம்ஐ கடன், சமூக கௌரவம் என்ற ஒரு சக்கரத்துக்குள்ள தள்ளியே பழக்கப்படுத்தியிருக்கு. ஆமா. ஒருவேளை உங்களை போன்ற சுய சிந்தனையுள்ள ஒரு முழு தலைமுறையும் இந்த போலி பாதுகாப்பை நிராகரிச்சுட்டு சமூகத்தோட இந்த செக்லிஸ்ட கிழித்தெறிந்து விட்டு உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி தனித்து நடந்தால் இந்த சமூகத்தோட ஆணிவேர் என்ன ஆகும்? நாம ஆரம்பத்துல பேசின அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற மாயப்பூட்டு உடைஞ்சு செதறாதா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது சமூகத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பே அசைத்து பார்க்கும் ஒரு ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கு விடை தேடுவது ஒவ்வொரு தனி மனிதனோட கையிலும் தான். நிச்சயமா. தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளும் உங்களின் தேடலுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆழமான அலசலிலிருந்து இன்று நாம் விடைபெறுகிறோம். உங்களோட சிந்தனைகளை தூண்டும்படி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடலில் சந்திப்போம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.